ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஈராட் மூவிஸ்ல தெலுங்கு படமான 35 சின்ன கதை காது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுல நிவேதா தாமஸ், விஸ்வதேவ், பிரியதர்ஷி, கே பாக்கியராஜ் முக்கிய ரோல்ல நடிச்சிருக்காங்க. ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒன்னு சொல்லிக்கிறேன். அது இந்த படம் தமிழ்ல வரும்போது மிஸ் பண்ணாம கண்டிப்பா பாருங்க. ஏன்னா அமெரிக்கானோட தாரே ஜமீன் பர்ல நாம அனுபவிச்ச அதே உணர்வை தரக்கூடியதா இது இருக்கு. இப்போ இதோட கதையை சுருக்கமா தெரிஞ்சுப்போம். திருப்பதி டவுன்ல 2 குழந்தைங்களோட இருக்கிற பிரசாதும் சரஸ்வதியும் ஒரு பாரம்பரியமான நடுத்தர வர்க்க குடும்பத்தை சார்ந்தவங்க. இவங்களோட 11 வயசு மூத்த மக அருண் சர்மா மேக்ஸை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும் போது அவங்களுக்கு வாழ்க்கை ரொம்ப டஃப் ஆகுது. அவன் மேத்தமேட்டிக்கல் ஈக்குவேஷனே எப்படி வந்ததுன்னு காரணத்தை கேட்டு அவன் டீச்சரும் சரி பேரண்ட்ஸையும் சரி குழப்பி விட்டுருவான். இப்படி புரியாம இருக்கிறதுனால தொடர்ந்து ஃபெயில் ஆகுறான். அதனாலேயே அதே கிளாஸ்ல திரும்ப படிக்க வைக்கிறாங்க. விஷயங்கள் இன்னும் மோசமாகிறதுக்கு மேக்ஸ் டீச்சரா இருக்க சாணக்கிய அவனுக்கு ஜீரோன்னு பேரை வச்சு அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு கிட்ட இருந்தும் மற்ற பசங்க கிட்ட இருந்தும் பிரிச்சு வச்சிடறாரு. அவனோட ஃபியூச்சரை நினைச்சு கவலைப்படுற அவன் அம்மா சரஸ்வதினால என்ன பண்ண முடியும்? ஏன்னா அவளே 10th கிளாஸை தாண்டல. அருண் அட்லீஸ்ட் பாஸ் மார்க்கான 35வது வாங்க முடிஞ்சு பாஸ் ஆகிறானா. அவனோட கேள்விகளுக்கெல்லாம் எப்போதாவது பதில் கிடைச்சதா? இதுல அவன் அம்மாவோட பங்கு என்ன என்பது தான் இந்த படம் சொல்ல வருது. இந்த படம் மெதுவா உங்க இதயத்தை தொடர ஒரு ஃபேமிலி டிராமா. அறிமுக இயக்குனரான நந்தகிஷோர் இமானி நம்ம வாழ்க்கையில் நடக்கிற சின்ன விஷயங்களும் கவனிக்கிறதுல மாஸ்டரா இருக்காரு. அது படம் முழுக்க நம்ம ஃபீல் பண்ற அளவுக்கு தெளிச்சிருக்காரு. இந்த எஜுகேஷன் சிஸ்டத்துல குழந்தைங்க ஃபேஸ் பண்ற பிரஷர்ஸும் அவங்கள கைட் பண்றதுல பேரண்ட்ஸ்க்கு இருக்க முக்கிய பங்கையும் எடுத்து காட்டுது. இந்த படத்துல ஒர்க் பண்ண அத்தனை பேருமே சந்தேகத்துக்கு இடம் இல்லாம இது ஒரு வெற்றி படமா கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுவேன். இதுல எதை பாராட்டுறதுன்னு தெரியல. ஏன்னா இதோட அழகே டீடைலிங் தான். கதையை சொல்றதா, ஸ்மூத்தா இருக்க எடிட்டிங் சொல்றதா, ஒவ்வொருத்தரோட இயல்பான நடிப்பை சொல்றதா, திருப்பதியை இருக்கிறதுலயே சந்தோஷமாவும் அமைதியாகவும் இருக்கிற இடமா காமிச்ச கேமராவை சொல்றதா, இதுக்கு சப்போர்ட்டா காதுக்கு இனிமையா கிளாசிக்கலும் செமி கிளாசிக்கலுமா இருக்கிற மியூசிக்கை சொல்றதான்னு போயிட்டே இருக்கலாம். எனக்கு இதுல பிடிச்ச இடம் அருணோட அம்மா டீச்சர் சாணக்கியா தன் பையனுக்கு ஜீரோன்னு பெயர் வச்சது பிடிக்காம அவன் பெயர் வச்ச சாங்கியத்தை சொல்லியும் சாணக்கியா அவனை கிண்டல் அடிக்க சரஸ்வதி அருண் கிட்ட அல்ஜிப்ராவில் அதுக்கு என்ன வேல்யூன்னு அவன் வழியா பதில் சொல்லி மடக்கிற இடம். அடுத்து முழு சிலபஸை படிக்க சொல்லும் போது சுணங்கி போற பையனை மோட்டிவேட் பண்ற இடம். டாப் கிளாஸ் உணர்வுபூர்வமா பாத்தீங்கன்னா நிச்சயமா எழுதுருவீங்க. அப்படி பாசமா மோட்டிவேட் பண்ணாம என் டீச்சர் அம்மா எனக்கு போய் மக்கா பிறந்திருக்கேன்னு சொன்னது ஞாபகம் வருது. ஆனா எங்க அம்மா அதோட நிறுத்திக்கிட்டா. அதனால பாஸ் ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்க. மற்ற வீட்டுல தலையில குட்டும் ஸ்கேல்லி அடி விடுற சத்தம் கேட்கும். என்ன நான் பாஸ் ஆகிட்டேன், அவனுங்க ஐஐடிக்கு போயிட்டானுங்க. என்னத்தை சொல்றது? இதுல நிறைய விஷயங்கள் ரொம்ப அழகா ஃப்ளோ ஆகுது. அது ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் இருக்க அந்த வரவு, பசங்களோட பாண்டிங், மேக்ஸ் டீச்சரோட போட்டின்னு அழகா பரஸ்பர நம்பிக்கையும் ஃப்ரெண்ட்ஷிப்பையும் வெளிப்படுத்துது. அந்த ஜீரோக்கு பக்கத்துல அவன் ஃப்ரெண்ட்ஸை வரைஞ்சு அதோட வேல்யூவை இவ்வளவு அழகா யார் புரிய வைப்பா? கௌதமியோட எடிசன் எக்ஸாம்பிள்னு நிறைய விஷயங்க. இந்த கதையில சாணக்கியா தான் வில்லன் எடுத்துக்கிட்டாலும் ரொம்ப ஹார்ஷா டிசிப்ளின் பண்ற மேக்ஸ் வாத்தியாரா அவரை காட்சிப்படுத்தல. அதே மாதிரி கணக்கு வராத குழந்தைய வழக்கமா கோபப்பட்டு அடிக்கிற அப்பாவோ இதுல கிடையாது. அடுத்து இவ்வளவு மோசமான எஜுகேஷன் சிஸ்டமான போதனை பண்ற மாதிரி இயக்குனர் வைக்கல. முக்கியமா இதுல எல்லா தருணங்கள்லயும் எல்லா கேரக்டர்ஸுங்க நடுவில் நடக்கிற டயலாக்ஸ் அத்தனையுமே அவ்வளவு நுணுக்கமாவும் மனசு தொடர்றதாவும் அமைஞ்சிருக்கு. சரஸ்வதியா வர நிவேதா தாமஸ் தன் மகனை மேல கொண்டு வரதுக்கான முயற்சியில உறுதியா இருக்க அம்மாவா ரொம்ப சிறப்பா நடிச்சிருக்காங்க. அந்த கேரக்டராவே மாறி படத்துக்கு ஒரு முக்கியமான பலமா இருக்காங்க. அதுக்கு மேல அந்த பேச்சு வழக்க தெலுங்கு பேசுற நடிகைகளை விட கச்சிதமா பேசினது தான். பிரசாதா வர விஸ்வதேவ் ரச்சகொண்டா எல்லா நல்ல அப்பாக்களுக்கும் இருக்க தீவிரமான மன ஆழத்தை அழகா வெளிப்படுத்திருக்காரு. அப்படியே சுறுசுறுப்பா ஒருபோதும் விட்டு கொடுக்காம எதையும் சமாளிக்கிற தைரியத்தோடு இருக்கிற சின்ன பையன் அருணா நடிச்சிருக்கிற அருந்தேவ் பொத்துலாவை விட்டுற முடியாது. இதுல ஸ்கூல் பிரின்சிபலா வர நம்ம கே பாக்கியராஜ் உட்பட ஒட்டுமொத்த நடிகர்களும் தனித்தனியா பாராட்டுற அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இதுல குறைன்னு பார்த்தா இதோட கதை முழுசா ஒரு ஷேப்புக்கு வரதுக்கு செகண்ட் ஹாஃப் ஆயிடுது. அதனால இந்த மாதிரி ஸ்லோவா கதை போறது சில பேரோட பொறுமையை சோதிக்கலாம். அடுத்து அருணுக்கு ப்ராப்ளம்னு ப்ரொஜெக்ட் பண்றது அந்த வயசுல எல்லாருக்கும் வரக்கூடிய ப்ராப்ளம் மாதிரி தான் தெரியுது. ஆனா அருண் எக்ஸாம் எழுதும் போது எழுத விடாம கதவை தட்டிட்டே இருக்கிறது அநியாயம். இதெல்லாம் இருந்தாலும் ஆர்டிஸ்டோட நடிப்பும் ஒரு நல்ல அர்த்தம் இருக்க மெசேஜும் இருக்கிறதால இந்த படத்தை திரும்பவும் பார்க்க தோன்றும். குறிப்பா நல்ல சினிமாவை தேடுறவங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்தோட சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.